திருச்செந்தூர் நெல்லை இடையே ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்கிறது. தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் சேதமடைந்த ரயில் தண்டவாளம் சீரமைக்கப்பட்டு ரயில் சோதனை ஓட்டமானது தற்பொழுது நடத்தப்படுகிறது. பிற்பகல் 3 மணி வரை சோதனை ஓட்டம் நடத்தப்படுவதால் மக்கள் தண்டவாளத்தை கடக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அறிவரசு. அறிவரசு, முழு விவரங்கள். கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்ததினால் திருச்செந்தூர் திருநெல்வேலி ரயில் பாதையில் உள்ள தண்டவாளங்கள் மிகுந்த சேதமடைந்தது. இதனால் டிசம்பர் 17ஆம் தேதி திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. கடந்த 13 நாட்களாக இந்த வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. இதில் முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் நீளத்திற்கு ரயில்வே தண்டவாளம் மிகுந்த சேதம் அடைந்ததாகவும் அதனை சீர் செய்யும் பணிகள் தற்பொழுது முடிவடைந்து நேற்று ரயில்வே பொறியாளர்கள் இந்த இடங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். தற்பொழுது தென்னக ரயில்வேயின் தலைமை பொறியாளர் பென்னி தலைமையிலான குழுவினர் திருநெல்வேலியிலிருந்து சோதனை ஆய்வுப் பணிகளுக்காக இன்ஜினில் புறப்பட்டு சென்றனர். 11:30 மணிக்கு புறப்பட்ட அவர்கள் திருச்செந்தூர் வரை இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வார்கள். தண்டவாளத்தின் உறுதித்தன்மை, சிக்னல் மற்றும் மின்பாதைகள் ஆகியவை சீராக உள்ளதா எனவும் அவர்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வார்கள். அவர்களின் ஆய்வு அறிக்கைகளை தொடர்ந்து இன்று மாலையே செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூரில் இருந்து புறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ரயில்வே துறையினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூரிலிருந்து புறப்படும் என தெரிகிறது. அறிவரசு, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.